ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு மார்ச் 22, டைம் 11:23. இதை நோட் பண்ணிக்கிறேன். சாரி. ஒரு 11:45 ஆமா. சரி, சாரி சாரி சாரி. சி, இன்னைக்கு டாபிக் வந்து இது எல்லாமே வந்து என்னோட கருத்துக்கள். சரியா? ஓகே, நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. பெர்சிவரன்ஸ் பெர்சிவரன்ஸ்னா விடாமுயற்சி. ஓகே, அதாவது எதுவுமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராக்டிக்கலா அணுகணும். விடாமுயற்சி டக்குன்னு உங்க மனசுக்குள்ள புகுந்துருமா? ஓகே, புரியுதா? பெர்சிவரன்ஸ் அதாவது ஒரு ஃபீல்டுல முதல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தேவை. அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். எப்பப்பெல்லாம் பெர்சிவரன்ஸ் வரும்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, இதுக்கு சின்னதா போட்டுக்கிறேன். பெர்சிவரன்ஸ் தான் ஹெட்டிங்கு. ஓகே, நல்ல கவனிங்க மக்களே. அப்பா அப்பா கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட். நீங்க எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அது ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். அப்போதாங்க பெர்சிவரன்ஸ் வரும். இன்ட்ரெஸ்ட் இல்லாம எப்படி வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் காலையில வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு போயிட்டு இல்லை மார்னிங் வந்து ஓகே, அதான் சொல்றது புரியுதா? சில பேர் சார் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெர்சிவரன்ஸ் வச்சுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருப்பாங்க. உங்களோட அப்பார்ட்மெண்ட்ல குறைஞ்ச அதாவது டோட்டல் எல்லா வீடுகளும் சேர்த்து ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 50 பேர் மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்றது வைக்கிறது அதெல்லாம் இருப்பாங்க. நான் சொல்ல வர்றது வந்து இன்ட்ரெஸ்ட். முதல்ல வந்து உங்களோட துறையில வந்து உங்களுக்கு ஆர்வம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, இல்லைன்னா ஆர்வத்தை வளர்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மணி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப எல்லாருமே அதாவது நான் ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன். சில பேருக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு, மியூசிக்ல சாதிக்கணும். ஆனா மாசத்துக்கு நீ எப்படிப்பா நீ சாப்பிடுவ வைப்ப வாடகை கொடுப்ப அதெல்லாம் ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா? அப்ப சில பேர் பிடிக்காதவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வர்றதுன்னா ஓகே, வி நீட் டு லீட் அவர் லைஃப். ரொம்ப பிராக்டிக்கலா திங்க் பண்ணணும். ஒரு துறையில இருந்துகிட்டே உங்களுக்கு பிடிச்ச துறைக்கு மாறணும். ஸோ அப்ப வந்து நீங்க ஒரு துறையில இருந்துகிட்டே அப்படின்னு சொல்லும் போது ஓகே, அந்த துறையில வந்து அதை பத்தியான நாலேஜும் தேவை. அப்ப நீங்க எந்த துறையை மாத்த போறீங்களோ மாத்த போற துறையை பற்றியான நாலேஜும் தேவை, அறிவையும் வளர்த்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ என்னன்னா முதல்ல வந்து இன்ட்ரெஸ்ட் முதல்ல கண்டுபிடிங்க. அப்பதான் வந்து ஒரு நாள்ல வந்து உங்களுடைய எந்த ஒருவேளை மியூசிக்ல இன்ட்ரெஸ்டா, மியூசிக்ல சாதனையா, அதாவது மியூசிக்ல சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? புரியுதா? நீங்க வந்து இன்னொரு துறையில இருப்பீங்க. முதல்ல வந்து நீங்க உங்களோட பேசிக் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. அப்படி இல்லைன்னா ஓகே, இந்த துறையில அதிகமா பணம் வருது, சரி ஓகே, அந்த துறையில நம்ம அவ்வளவுதான் அறிவை வளர்த்துக்கணும். ஓகே, பிராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா ஓகே, எது ஈஸியா வருதோ இது ரொம்ப முக்கியம். எது ஈஸியா வருதோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். நமக்கு எது ஈஸியா வருதோ. ஆனா வெற்றி வந்து ஈஸியில கிடையாது. வெற்றி வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் எது கஷ்டமோ அதை நீங்க ஈஸியாக்கிக்கிறது தான் வெற்றி இருக்கு.
அதுல வந்து படிப்பு ஒண்ணு, லேர்னிங் ப்ராசஸும் ஒண்ணு, அப்புறம் அதுக்கான காலகட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு துறையை பற்றி அறிவை நீங்க வளர்த்துக்கணும்னா நமக்கு 2 வருஷத்துல இருந்து 3 வருஷம் ஆகுது. எப்போ அது கூடயே டெய்லி வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவு பண்ணிட்டு அதை பத்தியான பாடங்களை படிச்சுக்கிட்டு, ஆன்லைன்ல படிச்சுக்கிட்டு, இல்ல புக்ல படிச்சுக்கிட்டு, அதை பத்தியான விவாதங்கள். நான் அதாவது அவ்வளவுதாங்க, 2 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு நல்ல எல்லாமே வந்துடும். ஆனா புரிஞ்சுதுங்களா நான் எப்படி கொண்டு வரேன்ட்டு? ஸோ நான் என்ன சொல்ல வர்றதுன்னா, பெர்சிவரன்ஸ்ன்னா ஒரு நாள் ஃபுல்லு உட்காந்துட்டு அதுலயே உட்காந்துட்டு, ஓகே நீங்க ஓவர் பெர்சிவரன்ஸ் போனீங்கன்னா, ஓகே ப்ரெஷர் அதிகமாயிரும். ஓகே இந்த காலத்துல டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாமே இருக்கு. ஓகே நல்லா உள்வாங்கிக்கோங்க. அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், ஸ்டிக் வித் த டைம். ஒரு பர்டிகுலர் டைம் ஒதுக்குங்க எல்லாத்துக்குமே. என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஸ்டிக் வித் த டைம், அப்புறம் 3வது ரொம்ப முக்கியம் டிசிப்ளின், ஒழுக்கம். அந்த டைம்ல பர்டிகுலர் டைம்ல ஓகே ஒரு வேலையை பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதாவது நான் ரொம்ப ஈஸியா பேசுறேன். பெர்சிவரன்ஸ் டாபிக் வந்து இது எல்லாத்தோடது வருது. இன்ட்ரெஸ்ட், ஓகே அது நீங்க கிரியேட் பண்ணணும். அப்புறம் ஸ்டிக் வித் டைம், ஒரு பர்டிகுலர் டைம், அது 1/2 மணி நேரமா இருக்கலாம், 1/4 மணி நேரம் இருக்கலாம், 3/4 மணி நேரம் இருக்கலாம். டிசிப்ளின். டிசிப்ளின்ட்டு நான் இங்க சொல்லும் போது இட் இஸ் ஹெல்த் அண்ட் மைண்ட். முதல்ல அதை கவனிச்சுக்கணும். அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஹெல்த் அண்ட் மைண்ட் அதுதான். ஹெல்த் வந்து ஒரு நாளைக்கான ஒரு என்னது ஒரு 1 ஹவருக்கான ஒரு உடற்பயிற்சி, ஏதாவது ஒன்று உடல் அசைவு. அப்புறம் மைண்டுன்னா மோஸ்ட்லி இப்போ என்ன சொல்றோம், ஓகே மெடிடேஷன், இல்லை அமைதியா வந்து. ஏன்னா மைண்டு வந்து நம்ம கவனிக்கிறதே இல்லைங்க. மைண்டு சதா இயங்கிட்டே இருக்கும், உங்க மூளை மனசு எல்லாமே. அதுக்கு ரெஸ்ட்டுங்கிறது நம்ம நைட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நைட்டும் பார்த்தா கனவு வரும். ஓகே நம்ம மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆயிட்டோம். நைட் படுக்கிறது எல்லாருமே பிட்வீன் 11 to 12 ஆயிருது. சில பேருக்கு பார்த்தா 2, 3. ஓகே ஸோ அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து முதல்ல ஹெல்த் அண்ட் மைண்டை கவனிச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த துறையில விருப்பமோ அந்த துறையில ஒரு பர்டிகுலர் டைம்ல டெய்லியும் ஒதுக்கிட்டு அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றது தான். ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட், ஸ்டிக் வித் டைம், டிசிப்ளினு, ஓகே இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க லைஃப்ல கொண்டு வந்தீங்கன்னா, புரிஞ்சுதுங்களா, அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த பெர்சிவரன்ஸ் வரும். புரியுதா மக்களே? ஓகே அப்புறம் வந்து திஸ் இஸ் மேட்டர்ஸ் எ லாட். இது எப்படி நீங்க டெவலப் பண்ண முடியும்னு பாருங்க. வில் பவர். வில் பவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அமைதியா இருக்கும்போது தான். வில் பவர்ங்கிறது எப்போ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும்னா, மனசக்தின்னு வச்சுக்கலாமா. ஓகே வில் பவர்னா அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கலாமா. வில் பவர் எப்படியாவது. ஓகே பாத்தீங்கன்னா வில் பவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அமைதியோட தொடர்பான விஷயம். ஜென்ரேட் ஆகும் உங்களுக்கு. யாராவது ஒருத்தங்க வாயை கலருவாங்க, அந்த இடத்துல அமைதியா இருக்கிறது. ஓகே மோஸ்ட்லி அமைதியா பேசுறது.
நம்மளை யாராவது தூண்டி விட்டாலும், அதாவது ஒரு வாக்குவாதத்துல ஓகே எப்படி நம்ம கருத்துக்களை மெதுவா அமைதியா சொல்றது, இதெல்லாம் அப்பதான் ஜென்ரேட் ஆகும் வில் பவர். வில் பவர்ங்கிறது அதை பொறுத்த வரைக்கும் விஷயம் எல்லாத்தையும், என்னை பொறுத்த வரைக்கும் தான். ஓகே, அமைதி சம்பந்தமான ஒரு விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இன்வால்வ் யுவர் செல்ஃப் வித் லேர்னிங் ப்ராசஸ். ஓகே, இதெல்லாம் கீழே இருக்கிற வந்து இன்ட்ரெஸ்ட், ஸ்டிக் வித் டைம், அப்புறம் டிசிப்ளினு, ஓகே, வில் பவர், அப்புறம் லேர்னிங் ப்ராசஸ், அப்புறம் முக்கியமா வந்து கண்ட்ரோலிங் த மைண்ட். இது ரொம்ப சேலஞ்சு. பாத்தீங்கன்னா இங்க நான் கொடுத்திருக்கிற இந்த குணங்கள் எல்லாமே, ஓகே, இது எல்லாமே வந்து ஓகே சில பேருக்கு தான் வருது. நூத்துல ஒரு 15, அவ்வளவுதான், ஒரு 15%. ஓகே, நல்லா கவனிச்சு பாருங்க. நீட் எக்ஸாம்ல டாப் மோஸ்ட்ல வர்றவங்க, அப்புறம் ஐஐடி, ஜேஇ, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் சாக்ரிஃபைஸ், தியாகம். ஸோ சும்மா நம்மளால வந்து ஓகே முதல்ல வந்து இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு பர்சிவரன்ஸ் வந்து யூ கேன் அச்சீவ். புரியுதுங்களா? அதாவது பர்சிவரன்ஸ் எப்ப வரும்னா, ஓகே, ஒரு துறையில இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்க இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கணும். அப்புறம் ஸ்டிக் வித் த டைம். ஓகே, அப்புறம் டிசிப்ளின். இட் சுட் டிசிப்ளின்றது இட் சுட் ஸ்டார்ட் வித் ஹெல்த் அண்ட் மைண்ட். எல்லாமே அங்கேதான் ஆரம்பம், டிசிப்ளின். ஓகே, அடுத்தது வந்து வில் பவர். வில் பவர்னு நான் சொல்லிட்டேன் நான். ஓகேவா, நீங்க லேர்னிங் ப்ராசஸ் அடுத்தது. ஓகே, லேர்னிங் ப்ராசஸ் இங்க எதுக்கு பிராக்கெட் வந்துச்சு? ஓகே, லேர்னிங் ப்ராசஸ், கண்ட்ரோலிங் மைண்டு, சாக்ரிஃபைஸு. ஓகே, இது எல்லாத்தையும் வந்து இன்க்ளூட் ஆனது. ஓகே, இப்போ இந்த காலத்துல வேணும்னா இப்போ இது வந்துருச்சு. ஓகே, ஸ்மார்ட் ஒர்க். ஓகே, பாருங்க எவ்வளவு நிறைய கேரக்டர்ஸ் உள்ள ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்க ஒரு லேர்னிங் ப்ராசஸ் கூட நான் இப்போ கொடுத்துருக்கிற இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற கேரக்டர்ஸோடலாம் ஓகே டெய்லி 1 hour ஆர் அப் டு 2 hours உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? ஒரு 1 year இல்ல ஒரு 2 years. 1 yearல அடிப்படைகள் எல்லாமே கத்துக்கலாம். செகண்ட் இயர்ல என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஓகே காலேஜ்னு எடுத்துட்டீங்கனாலே, ஒரு டிகிரி படிக்கிறீங்கனாலே ஓகே 3 years இல்லையா? பேசிக் டிகிரி நான் சொல்றேன். பிஎஸ்சின்னு எடுத்துக்கோங்க. எம்சிஏனா 4 years. ஓகே, ஸோ
இது எல்லாத்தையுமே வந்து நீங்க ட்ரை டு ஜென்ரேட் யுவர் செல்ஃப். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நான் எதுக்கு நான் சொல்றேன்னா, அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கணும்னு சொல்றேன்னா, ஓகே, சில பேர் வந்து ஓகே ஏதோ படிக்கணுமேட்டு ஜாயின் பண்ணிடுறாங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்ச சீட்டு அப்படின்னு ஜாயின் பண்ணிடுறான். சரி பரவாயில்ல. ஓகே, மெக்கானிக்கல் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகே, இந்த மெக்கானிக்கல் துறை சம்பந்தமான பாடங்கள் அதுல உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து என்ன சொல்றது ஹையர் டிகிரி, அதுக்கப்புறம் பிஹெச்டி, அவ்வளவுதான். அப்படியே அந்த ப்ராசஸ் அப்படியே போயிட்டே இருக்கணும். அது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 18 to 25 உங்களுக்கு வந்து முடியணும். 18-25 வந்து அதுதான் வயசு. அதுக்கப்புறம் 25 வயசுக்கு மேல நம்ம வந்து வேலை தேட ஆரம்பிக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் சரி வயசு கடந்துருச்சு. மற்றவங்களுக்கெல்லாம் ஓகே, மற்றவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு என்ன சொல்ல ஒரு 26-27 வயசுல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் முதல்ல வளர்க்கணும். ஓகே, திஸ் இஸ் ஃபார்மோட், அதாவது இம்பார்ட்டன்ட் ஃபார்மோஸ்ட். இது வந்து அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். நான் ரொம்ப ப்ராக்டிக்கல் தான் பேசுறேன். ஓகேவா? ஓகே, இது அவ்வளவு முக்கியம். இது வந்து நீங்க செலவு பண்ற, நீங்க லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கிற டைம்ல 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஓகே எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. முக்கியமா மொபைல் போன் டிஸ்ட்ராக்ஷன், சரி ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறது, ஓகே, அப்புறம் மொபைல் நோட்டிபிகேஷன் சவுண்ட்ஸ், இது இது எல்லாமே வந்து இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தாதான் நான் இப்போ ப்ளூ கலர்ல மார்க் பண்ற இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற ஓகே அந்த லெட்டர்ஸ், அந்த அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்க வந்து பெர்சீவரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள நுழையிறீங்கன்னு அர்த்தம். சரியா மக்களே? சரி, அவ்வளோதான். ஓகேவா? வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு வழக்கம் போல ஸ்லோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஓகே, சில டெக்னாலஜிஸ்க்கு நான் வீடியோஸ் இன்னைக்கு போட ஆரம்பிப்பேன். ஐம் ப்ராக்டிஸிங் மை செல்ஃப். ஓகே, எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு கான்செப்ட் ஓகே வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. சரியா? ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு நீ அடுத்தது வந்து இதில் ஆரம்பிப்பேன். ஓகே, ஸ்போக்கன் இங்கிலீஷு. ஓகே, ஸ்போக்கன் இங்கிலீஷில் இதில் தான் இருக்கும். இன்னும் ஐ ஆம்ல தான் இருக்கும். ஐ ஆம்ல வந்து ப்ரிப்போசிஷன் பற்றி சொல்லிக் கொடுக்கணும் மக்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, சரி ஓகே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, பை, டேக் கேர். ஸ்போக்கன் இங்கிலீஷ் முடிஞ்சதுக்கப்புறம் டெக்னாலஜிஸ் வந்துடுவேன். ஓகே, டேக் கேர், டேக் கேர், நல்லா படிங்க. ஓகே, 11:42 AM March 22, 2025. ஓகேவா? விட்டு கொடுக்காதீங்க, டோன்ட் கிவ் அப், அவ்வளோதான். ரைட், ஆச்சு. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். என்னன்னா நீங்க எதுல எக்ஸல் ஆக விரும்புறீங்களோ அது கூட வந்து டெய்லி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் சொல்ல வர்ற டோட்டல் எசன்ஸ் கான்செப்ட் இதுதான். நீங்க அதை விட்டுட்டு நீங்க மற்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மனசுல எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் நீங்கள் உங்கள் கனவுகளை அடைவது கஷ்டம். தயவுசெய்து நான் வந்து டிஸ்கரேஜ் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க, ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன். சரியா? பாய் மக்களே, டேக் கேர். கொஞ்சம் டைம் எடுக்கிறேன், நீங்க முன்னாடியே கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல வந்துருச்சு. டே